அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்கு ஒரு ரகசியம். இழந்துட்டீங்க, ஏதோ ஒரு விதத்தில் இழந்துட்டீங்க. அந்த இழந்த செல்வத்தை மீட்டுவதற்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லாம் வழிபாடு தான். அப்ப இந்த இழந்த பொருள்களை, இழந்த சொத்துக்களை, இழந்த பணத்தை திரும்பவும் நமக்கு கடவுள் வேறு ஏதாவது ஒரு வழியில் அது கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தினமும் மாலை வேளையில் ஒரு எப்பயுமே கால பைரவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் வலிமையானது, ஆனா நல்ல சக்தி உள்ளது. எனக்கு தெரிஞ்சு நல்ல சக்தி உள்ளது. எனக்கெல்லாம் இப்போதைக்கு பொழப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது கால பைரவர் தான். ஆமா. அப்ப அந்த கால பைரவரை மாலை வேளையில் கால பைரவருக்கு என்ன சொல்றான்னா, ஒரு சின்ன அகல் விளக்கு, காலபைரவருடைய படம் ஒன்று வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா சிலை வச்சுக்கிடுங்க. சிலை வாங்குறதுக்கு எல்லாரும் வருத்தப்படுவீங்க, அதை அப்படி பண்ணிடுவேன் அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது. அப்போ காலபைரவருடைய படத்தை எடுத்து வைத்து அந்த படத்துக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, ஒரு 21 மிளகு ஒரு சின்ன வெள்ளை துணியில கெட்டி பொட்டணமா அந்த அந்த நல்லெண்ணெய் தீபத்துல உள்ள போடுங்க. போட்டு அந்த விளக்கை எரிய விட்டு இழந்த பொருளை நாம் மீட்டுவதற்கு ஒரே ஒரு சின்ன மந்திரம் சொல்றேன். ஓம் கிரீம் சீம் கிரீம் ஸ்ரீ புவன மாத்திரை சுவாகா. என்ன சார், காலபைரவருடைய படத்தை வச்சுட்டு புவன மாத்திரைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஓம் கிரீம் சீம் கிரீம் ஸ்ரீ புவன மாத்திரை சுவாகா, அவ்வளவுதான். இந்த மந்திரத்தை 108 சொல்லுங்கள், 108 தடவை சொல்லுங்க. ஓம் காலபைரவாய போற்றி, ஓம் காலபைரவா போற்றி சுவாகம், ஓம் காலபைரவா போற்றி சுவாகம் ஒரு 108 தடவை சொல்லுங்க, அவ்வளவுதான். 1 மணி நேரம் விளக்கறி விடுங்க, இவ்வளவுதான். இது ஆண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம். நீங்கள் இழந்த பொருளை மீட்டுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிடும். உங்களுடைய இழந்த பொருள் யாராவது உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஒரு வேலைக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஏமாந்திருக்கலாம். எத்தனையோ விதத்தில் நீங்கள் ஏமாந்திருக்கலாம். அந்த பொருள் என்ன சொன்னா உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கும் அல்லது அதற்கு ஈக்குவலானது நம்ம சம்பாதிப்பதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியது. தினமும் மாலை வேளையில் காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி காலபைரவருடைய ஓம் காலபைரவாய போற்றி ஓம் காலபைரவ 108 தடவை சொல்லுங்க. ஓம் கிரீம் சீம் கிரீம் ஸ்ரீ புவன மாத்திரை சுவாகா, ஓம் கிரீம் சீம் கிரீம் ஸ்ரீ புவன மாத்திரை சுவாகா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 தடவை ரெகுலரா சொல்லி அந்த மிளகு தெய்வம் நல்லா எரியட்டும். அதுல இருக்கிற மிளகை பிடிச்சு எரியும், எரியறதுக்கு அமைதி எரியட்டும். எரிஞ்ச பிறகு நல்லா எரிஞ்ச பிறகு குளிர வைங்க. இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக தன்னுடைய இழந்த பொருளை பெறுவதற்காக காலபைரவருக்கு மாலை வேளையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுல மிளகு பொட்டலம் 21 மிளகு தான் போடணும், அதற்கு மேல போடக்கூடாது. 21 மிளகு ஒரு வெள்ளை துணியில கட்டி தான் போடணும், உள்ள மட்டும் போடக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இழந்த பொருள்களை நீங்கள் மீட்டலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது ஒரு முறை. அதற்கடுத்து ஜாதகம் இருக்கிறவங்க, ஜாதகம் இல்லாதவங்க ரெகுலராக ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவு வராமல் ஏதோ ஒண்ணு நடக்கணும் ஐயா, ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அப்ப ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய பூஜை அறையில் எப்பயுமே ஒரு காமாட்சி அம்மன் படம் வச்சுக்கிட்டு,
காமாட்சி அம்மன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதிதீக சக்தி உடையது. காமாட்சி அம்மன் வந்து சாதாரண தெய்வம் நினைக்காத, காமத்திற்கே ஆட்சி. அப்ப இந்த உலகத்தில் வந்து ஒரு பரிசம் என்று சொல்லக்கூடிய காமத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த தேவியை வந்து நீங்கள் வணங்கினார்கள் என்று சொன்னால் சந்தோஷம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த காமாட்சி அம்மன்லாம் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா பூஜை ரூம்ல இருக்க, ஆபீஸ்ல எல்லாம் இருக்கு காமாட்சி அம்மன் படம், கரும்பு கையில வச்சிருக்கோம். அந்த காமாட்சி அம்மன் படத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து எடுத்து வச்சு ஒரு தாம்பாளத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அரிசியை பரப்பி அதன் மேல் வந்து என்ன சொல்றான்னா காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு எப்படி இருக்கும்? காமாட்சி விளக்கு கடையில கேட்டால் கிடைக்கும், சிம்பிளா இருக்கும், இப்படி கோபுரம் கணக்காக இருக்கும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அது மேல வச்சு என்ன சொல்றான்னா அரிசி பரப்பி அது மேல வச்சு என்ன சொல்றான்னா வந்து ரெகுலரா விளக்கு பொருத்தி விடும். மாலை வேளையில் காமாட்சி அம்மன் படத்தை எடுத்து ரெகுலராக வந்து அந்த பச்சரிசியை வச்சு அரிசி சாதாரண அரிசி போதும், ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா அரிசி எடுத்து நீங்க சமையல் பண்ணிருங்க. அந்த சமையல் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த அரிசி அவ்வளோ அற்புதமான பொக்கிஷமா இருக்கும். ஏன்னா இறை சக்தி வந்து அந்த இடத்துல புகுந்துரும். ஒரு தாம்பாளத்துல சாதாரண அரிசி வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற அரிசியை போட்டு அது மேலே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதுக்கு பின்னாடி காமாட்சி அம்மன் படத்தை வச்சு நீங்கள் வந்து நிவேதனமாக ஒரு இனிப்பு கூட வைக்கலாம். இதை ரெகுலராக செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக செய்யணும். இப்போ எல்லாரும் ஒரு ஜோதிடத்துறையில் இருக்கிற நாங்களாம் என்ன செய்யணும், ஒரு ரெகுலரான ஒரு வழிபாடு உண்டு. அது இல்லாமல் இந்த துறைக்குள்ள சைன் பண்ண முடியாது. அப்ப ஏதோ ஒரு தெய்வம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இருக்கும், அலுவலகத்துல இருக்கும். இதை நாம் வந்து அதை ரெகுலரா நாம வந்து பண்ணி வர வர ஒரு நாள் அதற்காக மனிதனுக்கு மனது எல்லா நாளும் நிம்மதி அந்த தெய்வங்கள் கொடுக்காது. 4 நாள் கொடுக்கும், 2 நாள் பட்னி போடும். ஆனால் அந்த பட்னி போட்டதுக்கு ஈக்குவலா கொடுத்துரும். ஏன்னா இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லா மனிதனும் வந்து கடவுள் ஆக முடியாது. ஏன்னா கடவுளுக்கு வந்து படைக்கப்பட வேண்டிய அனைத்து விஷயங்களையும் எல்லாரும் கரெக்டா படைச்சிடறாங்க. அவன் நல்லது படி படிக்காம பூஜைகள் கரெக்டா நடக்கிற கோயில்ல நடந்துட்டார். ஆனா மனிதனுக்கு அந்த இறைவன் என்ன சொல்றான்னா சில நேரங்களில் கொடுக்க மாட்டாரு, அப்ப இந்த பூஜை அறையில் காமாட்சி அம்மன் படத்தை எல்லார் வீட்லயும் வச்சிருக்கு. எல்லார் வீட்லயும் காமாட்சி அம்மன் படகம் இருக்க வேண்டியது ஒரு கட்டாயம் என்னை பொறுத்தல. இது போய் வந்து எல்லாருமே இந்த விஸ்வகர்மா தான் அதிகமாக காமாட்சி அம்மனை கும்பிடுவாங்க, அது அவங்க குலதெய்வமாக கூட வச்சுக்கிடுவாங்க. ஆனா காஞ்சி பெரியவர் அங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த கோயில்ல காமாட்சி அம்மனை அவங்க வச்சு வழிபாடு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் மேன்மை அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப காமாட்சி அம்மனுக்கு ஒரு அதிதீகமான சக்தி உண்டு. எப்பயுமே ஆண் தெய்வங்களை விட வந்து பெண் தெய்வங்களுக்கு இறக்க சுபாவம் நிறைய உண்டு. தாயிட்ட போய் பசிக்குதுன்னு வந்து சோறு கட்டு 4 வஞ்சம்னால என்ன சொல்றாங்க, திருப்பி வந்து இரு கொஞ்ச நேரம் ஒரு சாப்பாட்டை ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே சமயத்தில் தகப்பன்ட்ட போய் வந்து என்ன சொல்றான்னா, வயிறு பசிக்குது என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு கேட்டோம், வாங்கிட்டு ஒரு இழுப்பு போட தர முடியாது அப்படின்றோம். இதான் தகப்பன். ஏன்னா தாய் அப்படி சொல்ல மாட்டான். பசிக்குது வயிறா, அவனுக்கு பசிச்சிருச்சு, நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், வயிறான் விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் தாய்க்கு உண்டு. தகப்பன் வந்து என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆயிடுவான். அதனாலதான் அன்னையை முதலில் வைத்தார்கள். முடிஞ்ச வரைக்கும் 99% வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் அதிதேவதையாக வைத்து கும்பிடுவது பெண் தெய்வம் தான். இன்னும் சில நடைமுறைகளை வந்து கடைபிடிக்க முடியல. ஒரு உணவை நான் வந்து என்ன சொல்றேன்னா இத்தனை வருஷத்துல அந்த உணவை வந்து எனக்கு பிடிக்காது, ஆனா நான் சாப்பிடணும்னு விதி. சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் சாப்பிட்டு விட்டால் என்ன சொன்னா யோகத்தை கொடுக்கும். அந்த பிடிக்காத உணவை எப்படி சாப்பிடுறது? ஆனா எல்லாரும் வந்து என்ன சொல்றேன்னா அதை ருசிச்சு சாப்பிடுவாங்க, அது எனக்கு மட்டும் பிடிக்காது. ஏன்னு தெரியாது, எனக்கு நெய் பிடிக்காது. எல்லாரும் நெய்னா வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா நினைச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. எனக்கு நெய்யோடைய வாடை பிடிக்காது, ஆனால் நான் நெய் சாப்பிட வேண்டும் என்பது விதி.
இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்றதே கிடையாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வீடியோவை அந்த லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான ரசத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நேத்தான் போட்டேன். நீங்க அதை பரிச்சித்து பாருங்க, கண்டிப்பாக அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது உண்மை. ஆனால் நாம் அதை சாப்பிடுவதற்கு பிரியப்பட மாட்டோம், உறுதியாக பிரியப்பட மாட்டோம். ஏன்னா எது நாம் விரும்புகிறோமோ அதில் வெறுப்பு இருக்கிறது. எதை நாம் வெறுக்கிறோமோ அதில் நமக்கு அற்புதமான பொக்கிஷம் இருக்கிறது என்றுதான் நான் கண்டறிந்த உண்மை. அதனால எல்லா மனிதர்களும் என்ன செய்யுங்க, செல்வம் கிடைக்க காமாட்சி அம்மன் வழிபாடு, காமாட்சி அம்மன் விளக்கில் அந்த ஒரு தாம்பாளத்துல பச்சரிசி பரப்பி அது மேல காமாட்சி அம்மன் விளக்க வைத்து நெய் போடலாம், நல்லெண்ணெய் போடலாம், தேங்காய் எண்ணெய் போடலாம், போட்டு அழகாக ஏற்றி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் ஏழையும் பணக்காரனாகும் வாய்ப்பு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துவிடும். ஆனால் ரெகுலரா செய்யும், செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை சந்திச்சிருவீங்க. இழந்த பொருளை மீட்டுவதற்கும் வழி சொல்லியாச்சு. ஒரு கிராஜுவலான வருமானம் வரணும், பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கும் வழி சொல்லியாச்சு. பரிச்சித்து பார்த்து ஏதாவது ஒன்றை பிடித்து வெற்றி பெறுங்கள். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அலையாதீங்க. நான் எப்பயுமே என்ன சொன்னா, ஹோட்டலுக்கு போனோம்னா 100 விதமான வெரைட்டி இருக்கும். நமக்கு எந்த வெரைட்டி பிடிக்குமோ அந்த வெரைட்டியை மட்டும் எடுத்துக்கணுங்க. ஏன்னா இது உலகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லா விதமான அமைப்புகளும் கடவுள் கொடுக்கிறார். எத்தனையோ சாமிகள் இருக்குது, ஆனால் நமக்கு பிடிச்ச சாமியை தான் கும்பிடுறோம். உங்களுடைய அதிதேவதை இஷ்ட தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப உண்மையான விஷயம். எனக்கு இஷ்ட தேவதையை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே எனக்கு அது தானாக உட்கார்ந்துருச்சு. காரணம், அது ஆட்டோமேட்டிக்கா உட்காரும். நம்ம எதிர்நீச்சல் போடக்கூடாது என்பதுதான். பொறுமையா எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையை நேசிங்க. முதல்ல உங்களை நீங்க நேசிங்க. அதிகமாக தயவு செய்து தாடி வைக்காதீர்கள், அது உங்களுக்கு தடைகளை கொடுக்கும். கேதுவோடைய ஆதிபத்தியத்துக்கு போகாதீங்க. தாடி வைக்கிறது பேஷன் ஆகி போச்சு. அப்ப தாடி வைத்தவர்கள் பூரா முன்னரசம் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அப்ப தாடி வைப்பது ரொம்ப நல்ல பழக்கம் கிடையாது. அந்த சவரம் பண்ணித்தான் ஆகணும். அப்ப சவரம் பண்ணாம இது ஒரு பேஷனாக நீங்கள் வைத்திருக்க அது கர்மத்தை அதிகமாக, ஏற்கனவே ஜாதகத்தில் கேது இருக்கின்ற கட்டம் எப்பயுமே ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதோட தாடியும் சேர்த்து வச்சோம்னா ரொம்ப அது கொண்டாட்டமா போயிடும். அதனால முடிந்தவரை எப்பயுமே நினைச்சிடுங்க, 8ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்துல கிளியர் பண்ணணும், முகத்திலையும் கிளியர் பண்ணணும். பண்ணினால் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக ஸ்ரீதேவி உங்களை தேடி வருவாள் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.